ஹேவல்ஸில் ரொம்பவே யூனிக்கான ஃபேன் சீரியஸ் அப்படின்னா அது ஸ்டெல்த் சீரியஸ் தான். இந்த ஸ்டெல்த் சீரியஸில் நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டான சீரியஸ்லேயே ரொம்பவே யூனிக்காக இருக்கிற ஃபேன் அப்படின்னா அது வாய்ஸ் சீலிங் ஃபேன் தான். இந்த வாய்ஸ் சீலிங் ஃபேனோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் மூலமாகவே கமாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேன் ஒரு பிஎல்டிசி ஃபேன் அப்படிங்கிறனால நீங்கள் ரிமோட் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் வாய்ஸ் மூலமாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேனை நான் ஆன் பண்ண நினச்சா என்னோடய வாய்ஸ் மூலமே ஆன் பண்ண முடியும். ஹலோ ஹேவல்ஸ் சுவிட்ச் ஆன். இதுக்கு நிறைய கமாண்ட் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனை ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிக்க முடியும். இந்த கமாண்ட் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்தவித வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட வைஃபை தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம், ப்ளூடூத் வேணாம், இன்டர்நெட் வேண்டாம், ஜஸ்ட் உங்கள் வாய்ஸ் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸ் கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த ஃபேனோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மைக் இருக்கும். ஸோ நீங்கள் பேசுகிறது எல்லாமே அந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபேன் ரியாக்ட் பண்ணும். இந்த ஃபேன் ஒரு பிஎல்டிசி ஃபேன் அப்படிங்கிறனால எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேன். அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் ஃபேன். அண்ட் இதோட பவர் கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வெறும் 40 வாட்ஸ் தான். 10 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணாலும் வெறும் 400 வாட்ஸ் தான் இதுக்கு பவர் கன்சியூம் பண்ணிக்கும். இதுவே நீங்கள் நார்மல் ஃபேனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 600 வாட்ஸ்லேருந்து 750 வாட்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்ணும். ஒரு ஃபேனில் நல்ல காற்று வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒன்று மோட்டர் அண்ட் இன்னொன்று ஃபேனோட பிளேட். ஸோ இங்கே பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100% காப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இந்த மோட்டருக்கு டபுள் பால் பியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லைஃபும் இன்னுமே பெட்டராக வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபேனை நீங்கள் ரிமோட் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரிமோட்டில் இந்த ஃபேன் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், ஸ்பீடு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. அதாவது ப்ரீஸ் மோட், மாப் மோட் அண்ட் ஸ்லீப் மோட். இந்த ப்ரீஸ் மோட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நார்மலாக ப்ரீஸ் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரீஸ் மோட் ஒர்க் ஆகும். 1.5 மினிட்ஸ்க்கு ஃபேனோட ஸ்பீடு வந்து வேரியபிளாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். 5லேருந்து 1 அண்ட் 1லேருந்து 5க்கு. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஏர் வராமல் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஏர் ஸ்பீடு உங்களுக்கு வரும். அண்ட் செகண்ட் மோட் பார்த்திங்கன்னா மாப் மோட். இந்த மாப் மோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வீட்டில் மாப்லாம் போடுறீங்க, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபேன் வச்சு தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் சில டைம்ஸ் மறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம் அந்த மாப் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபேன் 3 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீடில் ரன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இதனால் நீங்கள் ஃபேனை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி யோசிக்க கூட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அண்ட் லாஸ்ட் ஸ்லீப் மோட். ஸ்லீப் மோட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா மிட் நைட்டில் ஃபேனோட ஸ்பீடை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். காரணம் டைம் ஆக 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 கூலிங் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்லீப் மோட் என்ன பண்ணுன்னா எவ்ரி 1.5 ஹவர்ஸ்க்கு 1 ஸ்பீட் கம்மியாகும். ஸோ இதனால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு டைமர்லாம் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் 2 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் அண்ட் 8 ஹவர்ஸ் உங்களால் டைமர் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபேனில் ரிவர்ஸ் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிவர்ஸ் மோட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் ரூமில் ஏசி இருக்குது, இல்லை ரூம் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இருக்கிற ரூமில் யாரை கீழேருந்து சக் பண்ணி ப்ராப்பராக சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும். இது ஏசி இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஈவன் வின்டர் டைம்ஸில் கூட இந்த மோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரிமோட் வந்து ஒரு RF ரிமோட். ஸோ நீங்கள் எந்த டேரெக்ஷனில் வச்சு ரூமில் யூஸ் பண்ணாலும் இந்த ரிமோட்டால் யூஸ் பண்ணிக்க முடியும். பிளேடு பொறுத்த வரைக்கும் இங்கே ABS பிளேடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ABS பிளேட்னால இங்கே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது ஏரோடைனமிக்கலி பெட்டராக ஏரை டெலிவரி பண்ணும். இந்த ஃபேனோட RPM எடுத்துக்கிட்டிங்கன்னா 280 RPM அண்ட் ஏர் டெலிவரி தான் அங்கே ரொம்பவே அதிகம், 245 மீட்டர் கியூப் பெர் மினிட். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஃபேனுக்கு RPM தான் முக்கியம் நினச்சி வாங்குறீங்க. RPMோட ஏர் டெலிவரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏர் டெலிவரி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல வைடாக உங்கள் ரூமை கவர் பண்ணுறதுக்கு இந்த ஏர் டெலிவரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ஏர் டெலிவரி அதிகமாக இருக்க ஃபேனை வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெல்த் சீரியஸில் நீங்கள் எந்த மாடல் வாங்கினாலும் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கான கேரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வாய்ஸ் ஃபேன் 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஒயிட் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். அண்ட் இந்த ஃபேனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.